அனைவருக்கும் வணக்கம். நான் பல வருஷமாக பல ஈர்ப்பு விதி பயிற்சிகளை செஞ்சுட்டேன். பல மணி நேரம் தியானம் கூட செய்கிறேன். தலைகீழாக கூட நின்று பார்த்துட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் எதையுமே நான் பார்க்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த ரகசியம் தெரியாதது தான் அதுக்கு காரணம். பெரும்பாலும் யாரை பார்த்தாலும் அவங்க புலம்புற ஒரு விஷயம், நான் ரொம்ப திறமையானவன், நான் ரொம்ப நல்லவங்க, என் குடும்ப ஒட்டுமொத்த பொறுப்பையும் நான் தான் சுமக்கிறேன், இரவும் பகலும் நான் ரொம்ப கடுமையாக உழைக்கிறேன். இப்படி நான் எவ்வளோதான் ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும், திறமையானவங்களா இருந்தாலும், அனுபவமும் அறிவும் நிறைஞ்சவங்களா இருந்தாலும், நான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் எதையும் பார்க்கல. நான் ஆரோக்கியமாக இல்லை, என் உறவுகளில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, பணம் அளவில் நான் ஏதோ ஒரு பற்றாக்குறையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய கடன் இருக்குது, ஆக மொத்தம் நான் சந்தோஷமாக இல்லைங்க. இதுதான் அந்த புலம்பலாக இருக்கும். என்னுடைய வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்கள்கிட்டையும் நான் கேட்குற முதல் கேள்வி இதுதான். இப்போ அதே கேள்வி தான் உங்ககிட்டையும் கேட்க போகிறேன். உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீங்கள் யாரையுமே பார்த்து பொறாமப்பட்டதே கிடையாது, கோவப்பட்டதே கிடையாது, யாரோட மனசையும் நீங்கள் காயப்படுத்தினதே கிடையாது. உங்களுக்கு யாராச்சும் சின்ன உதவி செஞ்சால் கூட அந்த நன்றியோடு நீங்கள் இருப்பீங்க. அடுத்தவர் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாராட்டுவீங்க. யாராச்சும் ஏதேனும் உங்களுக்கு தவறு இழைச்சிட்டாங்கன்னா உடனே மன்னிச்சிடுவீங்க, அதை மறந்துடுவீங்க. இப்படி எல்லா விதத்திலும் அன்பாகவும் கருணையாகவும் பொறுமையாகவும் நன்றியோடு மட்டுமே நீங்கள் இருந்து நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க, பிரபஞ்சம் உங்களை கைவிட்டுடுச்சு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி இருப்பீங்க. அதன் விளைவாக தான் நீங்கள் இப்போ லைஃப்பில் சந்திக்கக்கூடிய சவாலானது உங்கள் வாழ்க்கையில் தோன்றியிருக்கும். அப்போ ஒரே நாளில் கடவுள் போல அன்பா கருணையா மாறிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த நிலையான பேரன்பை நோக்கிய பயணம் மட்டும்தான். 100 மார்க்குக்கு 35 மார்க்காச்சும் எடுத்தா தானே பாஸ் ஆக முடியும், இல்லைனா ஃபெயில் தானே. அது போலத்தான் நாம் அந்த பிரபஞ்சத்தை போல 100% அன்பா கருணையா இல்லாட்டி கூட மினிமம் பாஸ் மார்க்காச்சும் வாங்கணும். எப்படி நாம் படிக்கும்போது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்னு எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கோ, வாழ்க்கை கல்வியிலும் அதே போல அன்பு, நன்றி, பொறுமை, கருணை, ஆற்றல், அமைதி அப்படின்னு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்கள் பாஸ் ஆகணும், மினிமம் மார்க்காச்சு வாங்கி ஆகணும். பெரும்பான்மையா மக்களை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். இதுல முதல் வகையும் 3வது வகையும் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 2வது வகையினர் மட்டும்தான் தன்னுடைய பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு, அடுத்தது நான் வாழ்க்கையில எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட 2ஆம் வகையினர் மக்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ரகசியம் தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் முதல் வகை மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப டேக் இட் ஈஸியான ஆளாக இருப்பாங்க. பெரிய நோக்கமோ தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமோ எதுவுமே இருக்காது. உணவு, உடை, இருப்பிடம் இது போன்ற அடிப்படை தேவைகளுக்காக கிடைச்ச வேலையை செய்து கொண்டு தன்னுடைய உறவுகளோடு நண்பர்களோடு தனக்கு தெரிஞ்ச வகையில் வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் தான் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எந்த ஒரு லட்சியமும் இவங்க கிட்ட இருக்காது. நான் யாரு, நான் ஏன் இங்க பிறந்திருக்கேன், எதை நோக்கி இந்த வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு, அப்படி என்ற எந்த ஒரு ஆத்ம விசாரணையும் இவங்க பண்ண மாட்டாங்க. உண்மையை சொல்ல போனா பிரபஞ்சம், ஈர்ப்பு விதி, ஆன்மீகம், அறிவியல், தியானம் இது போன்ற எந்த வார்த்தைகளும் இவங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. இது போன்ற எந்த விதியுமே தெரியாட்டி கூட இவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் இவங்க தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வாங்க. ஆனால் இது ஒரு பெரிய அளவு பேரானந்தமான ஒரு மன திருப்தியான வாழ்க்கையாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இருக்காது. பட் இவங்க மினிமம் பாஸ் மார்க் வாங்கிடுவாங்க. நாம் 2வது ஸ்பெஷல் கேட்டகரியை பார்க்கறதுக்கு முன்னாடி 3வது கேட்டகரிக்கு போகலாம். இந்த 3வது வகை மக்கள் தங்களுடைய பிறப்பின் வரலாறு எப்படி இருந்தாலும், ஏழ்மை நிலையில் இருந்தாலும், பசி பட்டினியில் வாடி இருந்தாலும், குடும்பமே இல்லாம தனிமரமா தவிச்சிருந்தா கூட, அப்படி இல்லாம பிறக்கும் போதே ஒரு நல்ல குடும்பம், நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாலும், அதாவது இவங்க பிறக்கும்போது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும், பாசிட்டிவிட்டியும் இருக்கும், நெகட்டிவிட்டியும் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தன்னை நாளுக்கு நாள் செதுக்கி தன் முழு திறமையையும் இந்த உலகிற்கு வெளிக்கொண்டு வந்து
தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே நம்பாம தன்னுடைய ஆழ் மனதின் சக்திகளை முழுவதுமா வெளிக்கொண்டு வந்து இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து இயற்கையோடு இணைந்து தங்கள் பெயரை வரலாற்றில் பதிக்க செஞ்சிருவாங்க. தங்களுடைய செயல்களால் இந்த உலகத்தையே தங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிரம்பியவர்களா இவங்க இருப்பாங்க. நான் யாரு, எதுக்காக பிறந்திருக்கேன், என்னுடைய பர்போஸ் என்ன, என் பிறவியின் நோக்கம் என்ன அப்படி என்ற சுய தேடலை ஆரம்பிச்சு தொடர்ந்து அதற்கான பதிலை கண்டுபிடித்து நாளுக்கு நாள் தன்னை மெருகேற்றி தன்னுடைய பர்போஸை இக்கிகைய ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சியும் இருப்பாங்க. தான் அடைந்த வெற்றிக்கான ரகசியத்தை அடுத்தவர்கள் நலனுக்காக வெளிப்படுத்தவும் செய்வாங்க. இவர்களோட இந்த வாழ்க்கை பயணமானது பல மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் இவங்க. இவர்களுடைய வாழ்க்கை முறையானது இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு இணைந்து மிக அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். இவங்க 100க்கு 90க்கு மேல மார்க் வாங்கியிருப்பாங்க. என் அன்பு உறவுகளே, இதில் பார்த்த முதல் வகை மக்களும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனால் 3ஆம் வகையினர் இருப்பது பேரானந்தம். தன்னை மீறி அடுத்தவர்கள் ஆனந்தத்திற்கும் இவங்க காரணமா இருப்பாங்க. இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் கேட்டகரி 2வது வகை மக்கள். இவங்க 50-50ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலும் 50 இருப்பாங்க, 3rd கேட்டகரியிலும் 50 இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில எப்படியாச்சும் முன்னேறிடணும் அப்படின்ற ஆசை இருக்கும், அந்த தாகம் இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அந்த வாழ்க்கை பயணத்தில் இருப்பாங்க. ஆனால் இன்னமும் அந்த லட்சியத்தை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய குழப்பத்திற்கான தீர்வை இன்னும் இவங்க பெற்றிருக்க மாட்டாங்க. நான் யாரு, என்னோட பர்போஸ் என்ன அப்படின்ற கேள்வியை தனக்குள்ள துவக்கி இருப்பாங்க. இன்னும் அதற்கான பதிலை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. தனக்குள்ளேயே என்ன வேலையை செய்யறது, இல்லை எனக்கு வேலை செட் ஆகுமா, பிஸ்னஸ் செட் ஆகுமா அப்படின்ற தெளிவு இல்லாம ஒரு குழப்பமான நிலையில இருப்பாங்க. ஏதாவது யூனிவர்ஸ் ஒரு மேஜிக் பண்ணி என்னோட வாழ்க்கையை மாத்திடாதா அப்படின்ற பயமும் தவிப்பும் கொஞ்சம் அவநம்பிக்கையும் இவங்க கிட்ட இருக்கும். இதை நீங்க நல்லா கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு பிரபஞ்ச சக்தியோ இல்லை தன்னை மீறிய சக்தி பற்றியோ கவலையே இருக்காது. 3வது கேட்டகரி முழுவதுமா பிரபஞ்சத்தை சரணடைந்த நிலையில இருப்பாங்க. அதனால வாழ்க்கையில தனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஆனா 2வது கேட்டகரிக்கு யூனிவர்ஸ் நான் என்னன்னு தெரியும், பயிற்சிகள் அவங்க நிறைய பண்ணுவாங்க, முழுவதும் சரணடைஞ்சு இருக்க மாட்டாங்க. நம்பிக்கையும் இருக்கும். அதே சமயத்துல ஏதாச்சும் எதிர்பாராத சூழல் வந்துச்சுன்னா, ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா உடனே அவங்க அவநம்பிக்கை என்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல போய் மாட்டிப்பாங்க. இந்த 2வது கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் லைஃப்ல உடனே செட்டில் ஆகணும், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பணம் வேணும்ன்ற ஆசையும் இருக்கும். இதற்காக தினமும் பல பயிற்சிகளை செய்வாங்க. இந்த பாதையில் போனா வெற்றி கிடைக்குமா, இல்லை வேறு பாதையில் ஏதாவது போனா வெற்றி கிடைக்குமா என்று தங்களையே குழப்பத்தில் எந்நேரமும் வச்சிருப்பாங்க. இதற்காக வாழ்க்கையில எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு அதிகமான ஹார்ட் ஒர்க்கும் இவங்க தான் போடுவாங்க. அதிகப்படியான முயற்சிகளையும் இவங்க தான் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்டும், பொறுப்பானவங்களா இருந்தும், திறமையானவங்களா இருந்தும், அனுபவம் வாய்ந்த இருந்தும் இவங்க மிஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம், ஒரு பொக்கிஷம் தான் ஹாப்பினஸ், சந்தோஷம், ஆனந்தம். இந்த கேட்டகரியில இருக்கவங்க ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இவங்க சிரிக்க கூட மறந்துட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில எதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ற தெளிவே இல்லாம எந்நேரமும் தன்னை பிஸியா வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு மாய உலகத்துல இவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. உறவுகள் கிட்ட பேசக்கூட இவங்களுக்கு டைம் இருக்காது. தன்னுடைய உடலை பராமரிக்கவோ, நல்ல சத்தான உணவு எடுத்துக்கவோ, நின்று நிதானமா உட்காந்து சாப்பிடவோ, நிம்மதியா தூங்கவோ கூட இவங்களுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு இவங்க பிஸியாவே இருப்பாங்க. ஆனால் எந்த விதத்திலும் இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது 1% கூட இருக்காது. இந்த மக்களுக்கு ஏன் இது ரிப்பீட்டடா நடக்குதுன்னா, இவங்க அந்த ஓட்டத்திலிருந்து நின்று பார்க்கும்போது தான் என்ன தவறு செய்கிறோம், நம்ம ட்ராக்ல போகிறோமா, ட்ராக்கை விட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறோமா என்ற தெளிவே கிடைக்கும். ஆனால் எந்நேரமும் தன்னை பிஸியாக வச்சுக்கிறதுனால நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படின்றதையே இவங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட செகண்ட் கேட்டகரியிலிருந்து நிறைய ஸ்டூடெண்ட் கால் பண்ணும்போதும் சரி, கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் சரி, மேடம் நான் ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன். அந்த டைமில் எனக்கு யூனிவர்ஸ் பற்றியோ லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியோ ஒன்றுமே தெரியாது.
ஆனால் இப்போ பாருங்க, நான் நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சி செய்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நிறைய அறிவை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பட் என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலையே அப்படின்னு கேட்பாங்க. என் அன்பு உறவுகளே, உங்களுக்கு வேற எதுவுமே தெரியலைனா கூட பரவாயில்ல, புரியலைனா கூட பரவாயில்ல. பட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சரியாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எவ்வளவு தான் மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்தாலும், லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகளை செஞ்சாலும், மணிக்கணக்காக தியானம் பண்ணினாலும், விதவிதமான புக்ஸை படித்தாலும், இரவும் பகலும் கடுமையாக உழைச்சாலும், உங்ககிட்ட செல்ஃப் லவ் இல்லைனா, நீங்கள் சிரிக்கிறதே இல்லைனா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அன்பா 4 வார்த்தை கூட பேச உங்களுக்கு டைம் இல்லைனா, உங்ககிட்ட இருக்க திறமை, படிப்பு, அறிவு, அனுபவம், உழைப்பு எல்லாமே வேஸ்ட் தான். நம்மை படைத்த அந்த பிரபஞ்ச சக்தியை அணுக வேண்டும் என்றால், அது கூட இணக்கமா இருக்கணும்னா, அதை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா, அவன் படைத்த இந்த உலகத்தை இம்ப்ரெஸ் பண்ணணும். உங்களை நீங்களே லவ் பண்ணாம, உங்க ஃபேமிலியை லவ் பண்ணாம, இந்த உலகத்தை பார்த்து ரசிக்காம, அப்புறம் எப்படி பிரபஞ்சத்தை மட்டும் நீங்க சரணடைய முடியும்? பேரன்பை எப்படி நீங்க காமிக்க முடியும்? எல்லாருக்குமே அன்பா இருக்கணும், நன்றியா இருக்கணும், கருணையா இருக்கணும், நல்ல செயல்களை செய்யணும், எல்லாமே தெரியும். ஆனா எல்லாமே வெறும் தகவல்களா மட்டும்தான் இருக்கும். நீங்க அன்பா இருப்பது எப்படி, நன்றியோடு இருப்பது எப்படி, சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்வது எப்படின்னு 1 கோடி வீடியோ பார்த்தாலும், 1 கோடி புக்ஸ் படிச்சாலும், உங்க வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணி உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா, உங்களுடைய சொந்த குண நலனா அதை மாற்றாத வரைக்கும் நீங்க இந்த செகண்ட் கேட்டகரியில தான் இருக்க முடியும். நிறைய சவால்களை சந்திச்சு தான் ஆகணும். இதனால தான் மேம்போக்கான செயற்கையான ஈர்ப்பு விதி பயிற்சியானது எல்லாருக்கும் பலன் அளிக்கிறது கிடையாது. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு என்னைக்குமே உதவ போவது கிடையாது. நான் இந்த உலகத்தையோ மக்களையோ நேசிச்சு நன்றியோட இருந்து அன்பா இருந்து என் டைமெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் டைரக்டா கடவுள்கிட்ட மட்டும்தான் என் அன்பை காமிப்பேன், நன்றியோட இருப்பேன். அப்படி என்று அறியாமையில் செய்யக்கூடிய பயிற்சியும் முயற்சியும் எப்படி இருக்கும் என்றால், 1 மணி நேரம் நான் கடவுளை நினைச்சு பக்தியில உருகுவேன், கரைவேன், பிரபஞ்சத்திடம் என் அன்பையும் சரணாகதியும் நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரமும் நான் அரக்கத்தனமா, அன்பில்லாம, எதிர்மறை எண்ணம் மட்டுமே நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். அப்படி என்று சொல்வதற்கு தான் சமம். என் அன்பு உறவுகளே, குருமார்களிடமும் கடவுளிடமும் பிரபஞ்சத்திடமும் 1 மணி நேரம் என் அன்பை காமிப்பேன், என் நன்றியை காமிப்பேன், என் சரணாகதியை காமிப்பேன். 23 மணி நேரம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடமும், இந்த உலகத்திடமும், இயற்கையிடமும் நான் அன்பில்லாம தான் நடந்துப்பேன், என்னுடைய சுயத்தை நான் வெளிப்படுத்திடுவேன். அப்படி என்று போடக்கூடிய இரட்டை வேஷமானது எந்த விதத்திலும் பலனளிக்காது. ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்கள் இலக்கை அடைய வேண்டும், நிறைய விஷயத்த உங்கள் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் பல வருஷம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்னன்னா, உங்கள் நோக்கம் அந்த இலக்கை அடைவதாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த இலக்கை அடையும் பயணத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட மேன்மையான, ஒரு உன்னதமான, அன்பான, ஒளி பொருந்திய ஆன்மாவாக மாறுகிறீர்கள் என்பதே உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கும். என் அன்பு உறவுகளே, உங்களுக்கு உங்களுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுல குழப்பம் இருந்தாலும் சரி, நீங்க இப்ப இந்த 2வது வகையில் இருக்கிறீங்க, எப்படியாச்சும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, உங்களுடைய குண நலன்களை உண்மையாகவே நீங்க மாற்றி அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி, ஒரு பேரானந்தமான, ஒரு ரம்மியமான, இயற்கையோடும் இறைவனோடும் இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, நீங்க விரும்பிய விஷயத்திற்கு பின்னாடி ஓடாம தானா உங்களை நோக்கி அதை அட்ராக்ட் பண்ண வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, எங்களின் 21 நாள் வகுப்பில் கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து உங்கள் பயணத்தை இனிதாக தொடக்க அன்போடு அழைக்கின்றோம். விருப்பம் உள்ளவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். நம் பிறப்பு இறப்பு என்ற இந்த பயணத்தை ஒரு ரயில் பயணமாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்க ட்ரெயின்ல ஏறி உட்காருவதுதான் பிறப்பு, நீங்க இறங்க வேண்டிய இடமே மரணம். இடைப்பட்ட இந்த ரயில் பயணத்தில் நீங்க ஜன்னலோரா இருக்கக்கூடிய இயற்கையை ரசிச்சுட்டு வரலாம். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பரிடம் நீங்க சுவாரஸ்யமா எதையாச்சும் பேசி தெரிஞ்சுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோடு விளையாடலாம், புக்ஸ் படிச்சுக்கிட்டு வரலாம், பாட்டு கேட்கலாம், இல்லைனா கன்னத்துல கை வச்சு சோகமா உட்காந்துட்டு வரலாம். இல்லை உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்களை திரும்ப திரும்ப ஆசை போட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு வரலாம்.
இப்படி நீங்கள் என்ன செயல் செய்தாலும், எந்த உணர்வில் இருந்தாலும், அந்த ட்ரெயின் முக்கியமான ஜங்ஷனில் நிற்கும் போதெல்லாம் நிறைய மக்கள் ஏறுவாங்க, இறங்குவாங்க. உங்கள் ஸ்டாப்பிங் வர வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டும் வரலாம், சிரிச்சுக்கிட்டும் வரலாம். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வந்தாலும் அழுதுகிட்டே வந்தாலும் உங்கள் ஸ்டாப்பிங் வந்ததும் நீங்கள் இறங்கி தான் ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மரணம் என்ற அந்த ஸ்டாப்பிங்கில் எல்லாரும் இறங்கி தான் ஆகணும். நமக்கு 2 வாய்ப்புகள் தான் இருக்குது. நீங்கள் அன்பா, நன்றியோடு, கருணையோடு, ஆனந்தமாக இருந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த சந்தோஷத்தை அடுத்தவர்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு, நீங்கள் வருத்தமாக அழுது புலம்பி சோகமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உங்களை சுற்றி இருப்பவர்களையும் அதே சோகத்தில் ஆழ்த்தி இந்த பயணத்தை முடிக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் பயணப்பட்டு தான் ஆக வேண்டும், வாழ்ந்து தான் ஆக வேண்டும், தப்பிக்கவே முடியாது. முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த வழியை செலக்ட் பண்ண போகிறீங்க? அழுதுகிட்டே பயணப்பட போகிறீங்களா, சிரிச்சுக்கிட்டே பயணப்பட போகிறீங்களா? வாழ்க்கை வாழ்வதற்கே, அன்புடையோர்க்கே அனைத்தும் கொடுக்கப்படும் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி.